eBayல 1 monthலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 மேல அதிகமா earn பண்ணிருக்காரு அஃப்ரீத் பிரதர். சோ அவர் லைஃப் ஹிஸ்டரி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். சோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் வந்து என்ன மாதிரி செஞ்சிருக்காரு, அவர் அக்கவுண்ட் வந்து என்ன மாதிரி சஸ்பெண்ட் ஆயிருக்குது, அடுத்து அவர் அக்கவுண்ட் வந்து எப்படி அவர் கீப் பண்ணிருக்காரு, சோ பிறகு என்ன மாதிரி கிவ் அப் பண்ணாம வர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்ப்போம். இம்பார்ட்டன்ட்டா வந்து நம்ம அப்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் சப்போர்ட் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஜெயிச்சிருடா, உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிருடா. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். So first பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஃப்ரீத் பிரதர் வந்து அப்டேட்டர் ஃபர்ஸ்ட் eBay பேஜ்ல வந்து ஜாயின் ஆகுறாரு. சோ இவர் வந்து பாத்தீங்க சொன்னா ஆல்ரெடி வந்து ஃபைவர்ல படிச்சிருக்காரு அப்டேட்ல. அந்த ட்ரஸ்ட்லயே பாத்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து அப்டேட்ல வந்து ஜாயின் ஆயிட்டாரு. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கிளாसेस வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ கொஞ்சம் நெஞ்ச டவுட் இல்ல, நீங்களே வந்து கிளாஸ்ல அட்டெண்ட் ஆயிருந்தீங்களா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட் வந்திருக்குமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட 2 மந்த்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட டவுட்டை மட்டுமே அவர் வந்து ஃபுல்லாவே கிளியர் பண்ணியிருந்தாரு eBay ரிலேட்டடா. ஏன் அப்படின்னா அவர் வந்து eBayல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சிருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருந்துச்சு, eBay அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடும், நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இன்ச் பை இன்ச்சா பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம் பீரியடை வந்து அவர் எடுத்திருந்தாரு. ஸோ நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா டாஸ்க் வைஸ்ல தான் அந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ நீங்க இந்த டைம் பீரியட்ல இந்த விஷயம்லாம் பண்ணணும். ஏன்னா eBay வந்து அல்கோரிதம் பேஸ்ல வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால இந்த பீரியட்ல வந்து நீங்க இந்த ஒர்க்கல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக சில டாஸ்க்கள் வந்து கொடுப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி முடிஞ்சோன்னா கிளாஸ் முடிகிறதுக்கு இடையிலே நம்ம லிஸ்டிங் போடுற பர்பஸுக்கு வந்து வந்துடலாம். பட் அஃப்ரீத் பிரதர் பார்த்தீங்க சொன்னா அதை கிளியரா வந்து பண்ணல. ஸோ அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து இப்போ அவசரமாக போட அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணி நான் பண்றது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவர் லிஸ்டிங் போடுற ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்பவும் எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து அவர் கிளியர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி வந்து 2 கிளாஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மிஸ் பண்ண கிளாஸை வந்து நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெலிட் ரீசன் இருந்துச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து அதுக்குரிய அலவுட் வந்து கொடுப்போம். ஸோ அதே மாதிரி அவர் 2 கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச்ல வந்து எடுத்திருந்தாரு. ஸோ அந்த கிளாஸை வந்து எடுத்ததுக்கு பிறகு தான் அவர் 100% eBayல வந்து ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட eBayட ஜேர்னியுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிளாஸ் அட்டெண்ட் ஆனதுல இருந்து அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நவம்பர் 28 பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட eBayட ஃபர்ஸ்ட் சேலை வந்து அவர் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷிப் பண்ணணும். ஸோ அதையுமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட அப்டேட்டர் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் மூலமா தான் அதுக்குரிய ஹெல்ப் வந்து எடுக்கிறாரு. ஈவன் வந்து ஜூம் மீட்டிங் போட்டு தான் அந்த டவுட் வந்து அவங்க கிளியர் பண்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வீக்ஸ்லயே வந்து அவர் கிட்டத்தட்ட $38 வந்து eBayல டோட்டலாவே earn பண்ணிட்டாரு. சோ அன்ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகுது. சோ ஜனவரி 23 பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட அக்கவுண்ட் வந்து பெர்மனண்டா சஸ்பெண்ட் ஆகுது. eBay பத்தி உங்களுக்கு தெரியும், நம்ம பிராண்டட் ப்ராடக்ட் ஒன்று போட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நமக்கு ஆத்தரைஸ்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட் ஒன்று போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அக்கவுண்ட் வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவர் அக்கவுண்ட்டுக்கு வந்து நடந்துருந்துச்சு. ஸோ ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் வந்து அவர் லிஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அவர் அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதையுமே அவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு, இதை தான் ப்ரூவ் போட்டிருந்தேன், ஸோ அதனால தான் என்னோட அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இருந்த அக்கவுண்ட் வந்து அவருக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. பட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஸ்பெண்ட் ஆகினதோடையே கிவ் அப் பண்ணிட்டார். ஸோ கிவ் அப் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு 2 மந்த் வந்து அவர் eBay பக்கமே போகலை. ஸோ அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆகிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபெடப்னஸ்லேயே வந்து அவர் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஏர்ன் பண்ண காசு $84 மார்ச் மாதத்தில் வந்து அவருக்கு பேனியருக்கு ரிசீவ் ஆகுது. நம்மளோட அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை $1000 இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, eBayல வந்து உங்களோட பே அவுட்டை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி அஃப்ரீத் பிரதருக்கும் அந்த காசு வருகிறது. ஸோ அந்த காசை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வருது, ஆமாம் நான் ஆல்ரெடி வந்து eBay பண்ணியிருக்கிறேன், எனக்கு திரும்பவும் வந்து அதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்னால அவர் வந்து eBayட ஜேர்னியை எகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவர் ஏர்ன் பண்ண காசு அவருக்கு வந்துடுச்சு. ஸோ அதில் இருந்து அவருக்கு ஒரு மோட்டிவ் வருது, ஆமாம் நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், ஸோ இதே விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இன்னும் ஒரு eBay அக்கௌண்ட்டுக்குள்ள வராரு. ஸோ ஆஃப்டர் 1 இயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃப்ரீத் பிரதர் வந்து 1 இயருக்கு பிறகு அப்டேட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ல இருந்து ஹெல்ப் எடுத்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் eBayட ஒர்க்கை வந்து எகைன் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து அவருக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் சரி எடுத்துருந்துச்சு, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஆல்ரெடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி அக்கௌண்ட் செஞ்ச எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஒத்தடி இறக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸையுமே வச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டேஸ்லேயே வந்து $20 சேல்ஸை வந்து அவர் அந்த டைம்லேயே எடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு பிறகு
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சேல்ஸ் வந்து கண்டினியூஸாக நடந்திருக்குது. இதில் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம் அவர் ஏர்னிங்ஸை வந்து. ஸோ டெய்லி வந்து அவர் அனுப்பிட்டே இருப்பார். நீங்கள் லைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் விளங்கும். ஸோ அவர் பேர் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் ஏர்னிங் ப்ரூஃபே வந்திருக்காது. அந்த அளவுக்கு கண்டினியூஸாக வந்து அவர் ஏர்னிங் ப்ரூஃப் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைமும் சேல்ஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த 31ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வந்து அவர் ஏர்னிங் ப்ரூஃபையும் வந்து அவர் அனுப்பியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட $513 வந்து அவர் டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்காரு. $513 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மந்த்தில் ஏர்ன் பண்ணது. அவர் ஆல்ரெடி வந்து 2 மந்த்தில் ஏர்ன் பண்ண காசு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு $80 தான் வந்து அவர் டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருப்பார். பட் அவர் ஆல்ரெடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த இடத்துல அக்கௌண்ட் செஞ்சதுனால 1 மந்த்லேயே $500 வந்து அவர் ரீச் பண்ணிட்டாரு. இது வந்து அவரோட ஜேர்னியோட ஸ்டார்டிங் தான். இது வந்து எண்டிங் கிடையாது. இதுதான் வந்து அவரோட eBay ஜேர்னியோட ஸ்டார்ட். ஸோ இதில் இருந்து படிப்படியாக அவரோட eBay ஏர்னிங்ஸ் வந்து க்ரோ ஆக தான் போது நாங்களும் வந்து அவரோட ஏர்னிங்ஸை வந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ நீங்களுமே வந்து லைவ் ஏர்னிங்கில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களுமே வந்து என்ன செய்ய போகிறீங்க, அவரோட க்ரோயிங்கை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ eBay அப்படின்னு சொல்கிறது வந்து ஃப்ரீ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். யார் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், யார் வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்களுமே வந்து eBay வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களுமே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஸ்டூடெண்ட் க்ரோவிங் ஹிஸ்ட்ரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.